ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சப்செட்டோட சம் பார்க்க போகிறோம். சப்செட்டோட வேல்யூ ஆன்சர் வேல்யூ வந்து 13. சப்செட்டோட நம்ம வச்சு அசைன் கிவன் வந்து S1 ஈக்குவல் டு 3,4,6. நம்ம வந்து இந்த 3,4,6 தான் அங்கே கொடுத்துருக்க கிவன் வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம வந்து சப்செட் 13 வரைக்கும் கொண்டு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போயுமே நம்ம 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டு பக்கம் இது வந்து ட்ரீ மூலயமா பண்ணிக்கலாம். சப்செட்டை ரைட்டு பக்கம் எப்போயுமே 0வாக தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். லெஃப்ட்டு பக்கம் வந்து கொடுத்துருக்க S1ல் இருக்க வேல்யூவை தான் நம்ம எடுக்கணும். இப்போ ரைட்டு லெஃப்ட்டு பிரிச்சுட்டோம்னா லெஃப்ட்டு பக்கம் 3யோட வேல்யூ வரும், அதாவது S1 கூட வேல்யூ வரும், ஃபஸ்ட்டு வேல்யூ வரும். ரைட் சைடு வந்து 0வாக தான் வரும். இப்போது இந்த 0 வந்து எப்போயுமே ரைட் வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ இந்த 3 இருக்குல்ல, 3யை வந்து நம்ம இப்போ பிரிக்கிறோம். 3 அந்த கொடுத்துருக்க x1 ஈக்குவல் டு 3யும் 0 ஆட் பண்ணோம்னா வேல்யூ வராது. அதனால் நம்ம அப்படியே 3 அப்படியே போட்டுக்கிறோம். ரைட் சைடில் 0 தான் இருக்கும், அதனால் 0 எப்போயுமே அப்படி போட்டுக்கிறோம். அடுத்து 3யை வந்து ஒரு ட்ரீ போட்டோம்னா x2 ஈக்குவல் டு 4, அதாவது S1ல் இருக்க ரெண்டாவது வேல்யூ வந்து 4. அதை நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா ரைட் சைடில் வந்து x2 ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் எப்பவுமே 0 தான் இருக்கணும். லெஃப்ட் சைடு வந்து அந்த S1ஓட வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்தோம்னா x2 ஈக்குவல் டு 4ம் அந்த 3யும் இருக்கிறத ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 7 வரும். இப்போ நம்மளுக்கு வந்து 3யோட அடுத்த வேல்யூ x2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. அதே ரைட் x2 வந்து 0 தான், அப்படியே அதே ஆன்சர் தான் வரும் 3. அடுத்து நம்ம 7க்கு ரூட் 3 எடுத்தோம்னா லெஃப்ட்டு பக்கம் வந்து x3 ஈக்குவல் டு 5 ஆயிரும். x3 ஈக்குவல் டு 5. அப்புறம் இங்கே எப்போயுமே ரைட் சைடில் வந்து x3 ஈக்குவல் டு 0. இப்போ 5யும் 7ம் நம்ம ஆட் பண்ணோம்னா 12 வரும். அதே ரைட் சைடில் எடுத்தோம்னா அதே தான் 0 தான் எப்போயுமே வரும் அதோட வேல்யூ. அதனால் அப்படியே அதே வேல்யூ கன்சிடர் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து வந்து x4ஓட வேல்யூ எடுக்கணும். x4ஓட வேல்யூ எடுத்தோம்னா அங்கே S1ல் இருக்கிறத கடைசி வேல்யூ 6. அந்த 6 எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த 12ம் 6ம் சேர்ந்து லெஃப்ட்டு பக்கம் அந்த வேல்யூ வர்றது 18 வரும். ரைட் சைடில் வந்து 0வாக தான் வரும். அதனால் x4 ஈக்குவல் டு 0னால நம்மளுக்கு 12 தான் வரும். அங்கே வந்து நம்மளுக்கு 13 கிடைக்கலனால நம்மளை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். நம்மளுக்கு வந்து கடைசி ஆன்சர் வந்து 13 கிடைக்கலையா, அதனால் நம்ம பண்ணிடணும். அந்த லெஃப்ட்டு பக்கம் ஃபுல்லாக நம்ம வந்து நம்பர் S1ல் இருக்கிற நம்பராக மட்டும்தான் எடுத்துடணும். ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம 0வாக தான் கன்சிடர் பண்ணி அப்படியே போட்டே வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டு பக்கம் 13 வரல, ரைட்டு பக்கம் 13 வரல. அப்புறம் என்ன பண்ணிக்கோம்னா இந்த அப்படியே மேலே போனோம்னா நம்ம வந்து 7லேருந்து எடுத்துருவோம். 7லேருந்து எடுத்தோம்னா x3ஓட வேல்யூ வந்து 0 தான் இருந்துச்சு. அது அப்புறம் அப்படியே அதே 7லேருந்து ஒன்று பிரிக்கிறோம். அப்போது வந்து x4 இருக்கும். x4ல் அப்படியே இங்கே ஒரு x4 இருக்கும், இங்கே ஒரு x4 இருக்கும் 0 பக்கத்தில். அப்புறம் மறுபடியும் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று எடுக்கிறோம். லெஃப்ட்டில் இருக்க x4 வந்து 6 போட்டுட்டு ரைட்டில் இருக்க x4 வந்து எப்போயுமே 0வாக தான் இருக்கும். இப்போ 7ம் 6 எடுத்தோம்னா 13 இங்கே கிடச்சிருச்சு. ரைட் சைடில் வந்து 0ஓட வேல்யூ அப்படியே இருக்கனால நம்மளுக்கு 7 தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு 13ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ லெஃப்ட்டு பக்கம் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்திருக்கனால நம்மளுக்கு லெஃப்ட்டு பக்கமே 13 வந்துருச்சு. இந்த x4 ஈக்குவல் டு 0 இந்த கடைசி அதாவது 7லேருந்து 3 வந்திருக்கனால அப்படியே இருக்க 7 தான் போட்டிருக்கோம். இதுதான் சப்செட்டோட சம். 13 வந்து கடைசியில் அந்த 7 இருக்கிற இடத்துல கிடச்சிருக்கு. அவ்வளோ. தேங்க்யூ.